ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நேற்று நடந்த சம்பவங்களை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. ஈரோடு நசினூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டம் பகலில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் சில பேர் அந்த காரை வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டப்பட்டார். அந்த வெட்டப்பட்ட காரணத்தினால் அவர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடபுரத்தில் கோடாங்கி சந்தானம் என்ற குறிச்சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொள்ளை செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி சென்று வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த கொலை பட்டியல் காண்பதுதான் சாதனையா இருக்குது.